அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவர்களே, 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 1.2 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கணங்களின் வகைகளை பற்றி விளக்கம் பார்த்துருந்தோம். அந்த கணங்களின் வகைகளுக்கான விளக்கத்தையும் எடுத்துக்காட்டு கணக்குகளையும் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கான பயிற்சி தான் இந்த கணக்கு. பயிற்சி 1.2. ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன அப்படின்னா, பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்க. ஆதி எண்ணா திரும்ப ஞாபகப்படுத்தலாமா? ஆதி எண்ணா என்ன? ஆதி எண் என்பது ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அது எப்படி குறிப்பிடுவோம்? நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன கணத்துக்கு பேரோ அது. இப்போ நம்பர் ஆஃப் இங்கே எம் இருக்கு, அப்போ நம்பர் ஆஃப் எம். நம்பர் ஆஃப் ஏனா நம்பர் ஆஃப் ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் எம்னா எம் என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. எண்ணி மட்டும் போட்டால் போதும். அதுதான் அந்த கணத்தினுடைய ஆதி எண். அப்போ முதல் கணக்குக்கு வருவோம். பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்கன்னு கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கணத்தில் நம்பர் ஆஃப் எம் என்னன்னு கேட்டிருக்கான். நம்பர் ஆஃப் எம்னா எம் என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்போ எம் என்ற கணம் இதுதான். அதில் எத்தனை உறுப்பு இருக்கு? 1 2 3 4 5 6. அப்போ 6. இதுதான் முதல் கணக்குக்கான விடை. ரொம்ப சிம்பிள் கணக்கு தான்பா. இதுல இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளை பட்டியல் போட்டு கொடுத்ததுனால ஈஸியாக எண்ணிட்டோம். 2ஆம் கணக்கு 3ஆம் கணக்கு விதிமுறைப்படி கொடுத்துருக்கான். அப்போ அதை செஞ்சு அதில் உள்ள உறுப்புகளை எண்ணி நம்பர் ஆஃப் பின்னு போடும். 2ஆம் கணக்கு பி என்ற கணம் உள்ள உள்ளதெல்லாம் எக்ஸ். அந்த எக்ஸ் என்பது அதுக்கான ஃபார்முலா 3n+2. அந்த எண் என்பது எதுல இருக்கு அப்படின்னா முழுக்கள்ல இருக்கு. அந்த எக்ஸ் எதை தாண்டக்கூடாது அப்படின்னா 15 தாண்டக்கூடாது. இதுதான் கண்டிஷன். முதல்ல அந்த எக்ஸுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 3n+ எத்தனை? 2. எக்ஸ் வந்து எதை தாண்டக்கூடாது? 15 தாண்டக்கூடாது. அந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ எண்ணுக்கு பதிலாக மதிப்பு போடுங்க. எண்ணுக்கு பதிலாக இதுல இருந்து மதிப்பு போடுங்க. இசட் என்பது டபிள்யூ என்பது எதுல இருந்து வருது? 0ல இருந்து ஆரம்பிக்குது. 0 1 2 3 அப்படி போய்கிட்டே இருக்கு. இப்போ எக்ஸுக்கு பதிலாக முதல்ல 0 போடுங்க. எண்ணுக்கு பதிலாக 0 வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டால் 3 × 0 + 2 3 0 0 அப்போ விட வந்து 2. எக்ஸுக்கு 1 போடுங்க. சரி, எண்ணுக்கு வந்து 1 போடுங்க. அப்போ இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 1 3 3 + 2. இப்போ 3 1 3 2 கூட்டினா 5. அப்புறம் எண்ணுக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த 2 போடுங்க. 3 2 6 + 2 அப்போ 8. சரியா? அப்புறம் எண்ணுக்கு பதிலாக அடுத்து வந்து 3 போடுங்க. 3 9 + 2 11. சரியா? அடுத்து இங்க 4 வரும். எண்ணுக்கு பதிலாக 4 போடுங்க. 3 12 + 2 14. அப்புறம் 5 வந்தா எண்ணுக்கு பதிலாக 5 போட்டா 3 5 15 + 2 17. ஆனா எக்ஸுக்கு எது மட்டும்தான் எதை விட கம்மியா இருக்கணுமா? 15 விட கம்மியா இருக்கணும். அப்போ இதோட நிப்பாட்டிக்கணும். ஏன்னா எக்ஸ் 15 தாண்டக்கூடாது. கண்டிஷனே அதுதான். எக்ஸ் வந்து 15 தாண்டக்கூடாது. அதான் சூத்திரத்தில் ஒதுக்கூடிய எண் வந்து டபிள்யூ குறிக்கும். டபிள்யூ என்பது இது. இதில் உள்ள உறுப்புகளை எல்லாம் போட்டால் 0 to 4 வரைக்கும் போட்ட உடனே 14 வந்துருச்சு. அப்போ பியினுடைய உறுப்புகள் இப்போ நான் கண்டுபிடிச்சு நான் எழுதியிருக்கேன். பி = இதெல்லாம் அங்கே எழுதணும். 2 5 8 11 14. 2 5 8 11 14. இப்போ என்ன கேட்டிருக்கான்? ஆதி எண் தானே கேட்டிருக்கான். அப்போ நம்பர் ஆஃப் பி. பியில் எத்தனை உறுப்பு இருக்கு? 1 2 3 4 5 5. அப்போ இந்த கணக்கில் நம்ம செஞ்சுதான் என்ன செய்யணும்? நம்பர் ஆஃப் பியை கண்டுபிடிக்கணும். அப்போ இப்படி செஞ்சுக்கிடுங்க. இது ஒழுங்காக வரிசையாக எழுதிக்கிடுங்க. இப்படி செஞ்சுட்டு அதில் உள்ள உறுப்புகளை பியில் பட்டியல் போடுங்க. பட்டியல் போட்டதுக்கப்புறம் உறுப்புகளை எண்ணி எழுதுங்க. நம்பர் ஆஃப் பி எத்தனை? 5. இது 2ஆம் கணக்குக்கான விடை. 3ஆம் கணக்கு உள்ள கியூ என்ற கணக்கு கொடுத்துருக்கேன். அதில் உள்ள எல்லாம் ஒய். அந்த ஒய் எப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 4/3n. அந்த எண் எப்படின்னா 7 எண்ணில் இருக்கு. அந்த ஒய் வந்து எதுவும் எதை விட கம்மியா இருக்கணும் அப்படின்னா 2 விட அதிகமாகவும் 5 5 விட கம்மியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஃபார்முலா. அந்த எண்ணானது இந்த எண் இருக்குல்ல, அந்த எண்ணு 2 விட அதிகமாகவும் 5 5 விட கம்மியா இருக்கும். அப்ப எண்ணுக்கு முதல்ல விடை எழுதிடுங்க. எண் வந்து 3 4 5. இந்த 3 நம்பர் இந்த ஃபார்முலாவில் போட்டு வர்ற விடையை மட்டும் எழுதினா போதும். அதுதான் கியூ. அப்போ ஒய்க்கு ஃபார்முலா சொல்லுங்க. 4/3n. அப்போ முதல்ல எண்ணுக்கு பதிலாக 3 போடுங்க. 4 எண்ணுக்கு பதிலாக 3.
மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. மேலே 4 3 எத்தனை 9. இது முதல் நம்பர். எண்ணுக்கு பதிலாக 2 போடுங்க. சரி 4 போடுங்க. 4/3 × 4. இப்போ என்ன செய்யலாம்? இந்த 4 அடிச்சிடலாம். மேலோட 4 எங்களை அடிச்சிடலாமா? மேலே 1 இருக்கு. அப்போ 1/3. அடுத்து ஒய் 4 எண்ணுக்கு பதிலாக 5. எண்ணுக்கு பதிலாக அந்த 5 போடலாமா? அப்போ என்ன வரும்? 4/3 15. அப்போ இந்த கியூன்ற அந்த கணத்தை நான் எழுதுறேன். முதல் விடை எத்தனை? 4/9. அடுத்து 1/3. அடுத்து 4/15. எத்தனை உறுப்பு வந்திருக்கு? நம்பர் ஆஃப் கியூ கண்டுபிடிக்கலாமா? ஆதி எண் தானே கேட்டிருக்கான். அப்போ நம்பர் ஆஃப் கியூனா ஆதி எண். அந்த கணத்தில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கை 1 2 3 உறுப்பு. சரியா? சரி. எக்ஸ் என்பது முழுக்கள். எக்ஸ் என்பது இசட்ல இருக்கு. அந்த எக்ஸ் ஆனது -5 ஈக்குவல் டு போட்டிருக்காம கவனிச்சுக்கிட்டீங்களா? -5 -5 விட பெருசும் 5 விட சிறுசும். அப்போ இந்த 6 கணத்தை ரொம்ப சிம்பிளா இது வரைக்கும் ஃபார்முலா கொடுத்தா, இது ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க. 6 கணத்தை நான் திரும்ப எழுதுறேன். அந்த ஃபார்முலா படி எழுதுறேன். -5 உண்டு, ஏன்னா ஈக்குவல் டு போட்டிருக்கான். -5 -5 பெருசு. அப்போ -4 -3 -2 -1 0 1 2 3 4. ஏன் 4 நிப்பாட்டின? 5 விட சிறுசுன்னு இருக்கு. 5 கீழே கோடு போடல. இப்போ இந்த 6ல நம்பர் ஆஃப் ஆர் தானே வேணும். ஆதி எண் தானே கேட்டிருக்கான். அப்போ நம்பர் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு எல்லா உறுப்பு எண்ணுங்க 1 2 3. 6ல உள்ள எல்லா உறுப்பு 3 4 5 6 7 8 9 10. அப்போ நம்பர் ஆஃப் ஆர் எத்தனை? 10. சரியா? அடுத்தது எஸ் கணம். 1882 முதல் 1906 வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் கணம் அப்படின்னு கேட்டிருக்கான். நெட்டாண்டுனா என்ன? லீப் இயர். லீப் இயர்னா என்ன? அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் பிப்ரவரி மாசம் 28 நாள் தான். சரியா? ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் பிப்ரவரி மாசத்துக்கு 29 நாள் வரும். சரியா? எந்த வருஷத்துல பிப்ரவரி மாசத்துக்கு 29 நாள் வருதோ அது நெட்டாண்டு. அதுல ஒரு நாள் கூடிடுச்சு, நீண்டுடுச்சு, அதனால அதுக்கு பேர் நெட்டாண்டுன்னு. மற்ற எல்லாம் சாதாரண ஆண்டு. அப்போ எந்த ஆண்டுலாம் 4ஆல வகுப்படுதோ அதெல்லாம் நெட்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எத்தனை நெட்டாண்டு இருக்கு? 1882 இருந்து 1906 வரைக்கும் எத்தனை நெட்டாண்டு இருக்குன்னு பார்க்கணும். சரிதானா? இப்போ 1882 முதல் 1996 வரைக்கும் 1906 வரைக்கும் உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் கணம் இதுதான். சரியா? 4ஆல வகுப்படும். அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு இவ்வளவு எழுதிக்கணும். இப்ப எத்தனை ஒரு நம்ம என்ன கேட்கறான்? கணத்தினுடைய ஆதி எண் தானே. அப்ப நம்பர் ஆஃப் எஸ் வேணும். அப்ப நம்பர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எஸ்னா எஸ்ல எத்தனை உறுப்பு இருக்கு? எஸ் கணம் இது. அப்ப 1 2 3 4 5 6. அப்ப நம்பர் ஆஃப் எஸ் எத்தனை? 6. அப்போ முதல் கணக்கு ஆதி எண்களை கண்டுபிடிக்கணும். ஆதி எண்கள்னா என்ன அர்த்தம்? அந்த கணத்தில் வரக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கை எண்ணி எழுதுனா அது என்னது? ஆதி எண். சரியா? நம்பர் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் எம், நம்பர் ஆஃப் பி. அடுத்து 2வது கணக்குக்கு வரும். பின்வரும் கணங்களில் எவை முடிவுறு கணம், எவை முடிவுறா கணம் என கூறுக. எக்ஸ் என்பது 1வது கணக்கு. எக்ஸ் என்பது தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் கணம். தமிழகத்துல எத்தனை மாவட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு 20 25 இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிடும். அப்போ இது என்ன கணம்? முடிவுறு கணம். தமிழகத்தினுடைய மாவட்டங்களின் கணம் முடிவுறு கணம். அப்புறம் 2ஆம் கணக்கு ஒய் என்பது ஒரு புள்ளி வழி செல்லும் நேர்கோடுகளின் எண்ணிக்கை. ஒய் என்பது ஒரு புள்ளி வழி செல்லும் ஒரு புள்ளி இருக்கு, அதுல ஒரு நேர்கோடு. இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு கோடு. அப்போ ஒரு புள்ளி வழியாக எண்ணற்ற கோடு போகும். அப்ப அது முடியாது. அப்ப அது என்ன கணம்? முடிவுறா கணம். அதை அந்த கோடுகளை எண்ண முடியாதுப்பா, முடிவுறா கணம். இப்போ ஏ என்பது எக்ஸ். அந்த கணத்துல உள்ள உறுப்புகள் எல்லாம் எக்ஸ். அந்த எக்ஸ் என்பது எதுல இருக்கு அப்படின்னா இசட்ல இருக்கு. அந்த எக்ஸ் ஆனது 5 விட கம்மி. இசட்னா என்னது? முழுக்கள். முழுக்கள் என்பது எதுல வரும்? மைனஸ் நம்பர்ல இருந்து வரும். -3 -2 -1 0 1 2 3 4
4 5 விட கம்மி. அப்போ இந்த ஏ கணத்தை நான் இப்படி எழுதுறேன். இந்த பக்கம் முடிஞ்சிடுச்சு, ஆனா இந்த சைடுல முடிவு இல்லாம போய்கிட்டு இருக்கு. அப்ப இது என்ன கணம் தான்? ஏன்னா இசட் என்பது முழுக்கள், முடிவுறா கணம் தான். அப்ப இது முடிவுறா கணம் தான் ஞாபகம். அடுத்தது கடைசி கணக்கு வாங்க, பி கணக்கு. பி என்பது எக்ஸ், அந்த எக்ஸ் என்பது இதனுடைய தீர்வுகள், இந்த இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வுகள். அந்த எக்ஸ் என்பது ஏ லைன்ல இருக்கு. அப்போ என்ன இருபடி சமன்பாடு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. 8ஆப்ல இதை தீர்க்கத்துக்கு படிச்சிருக்கோம், காணிப்படுத்த படிச்சிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு எக்ஸ்ன்னு பிரிக்கணும், 6 23 6ன்னு பிரிக்கணும், 2 3 கூட்டினா 5, இங்க நடுவில் உள்ள வருது, நடுவில் மைனஸ், 2 பக்கம் மைனஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இதை காரணியா சேர்க்கணும், இதையும் காரணியா, எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. 2 பெருக்கும்போது 0 வந்தா 1 இது ஈக்குவல் டு 0, இன்னொன்று இது ஈக்குவல் டு 0 வைக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இது ஒரு கணக்கு, எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 இது ஒரு கணக்கு. இப்போ எக்ஸ் வேணும்னா இந்த மைனஸ் 2 அங்கே போச்சுன்னா எக்ஸுக்கு விட 2, எக்ஸ் வேணும்னா இந்த மைனஸ் 3 அங்கே போச்சுன்னா பிளஸ் 3 ஆயிரும். அப்போ எக்ஸுக்கு விட 3. அப்போ பி என்ற கணத்தினுடைய உறுப்புகள் 2, 3. அப்ப இது முடி விட்டுடுச்சு. அப்ப இது என்ன கணம்? முடிவுறு கணம். சரியா? சரி, இப்ப நம்ம 3ஆம் கணக்கு பார்க்கணும். பின் வருவனவற்றில் எவை சமான கணங்கள், எவை சமமற்ற கணங்கள் அல்லது சமகணங்கள் என ஆராய்க. சரியா? ஏ கணம். முதல்ல இத கணத்துல 2 கணமா கொடுத்துருப்போம். முதல்ல கணத்துல உள்ள உறுப்புகளை பட்டியல் போட்டுங்க. ஏ கணம். ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம். ஆங்கில உயிரெழுத்து என்னெல்லாம்? ஏ, இ, ஐ, ஓ, யு. இது ஆங்கில உயிரெழுத்தின் கணம். பி கணம். வௌவல் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் வி, ஓ, டபிள்யூ, இ தனித்தனியாக எழுதணும்பா. இதை கணமா மாத்திட்டோம். இப்ப 2லையும் கவனிங்க. இதுலயும் 5 உறுப்பு இருக்கு, இதுலயும் 5 உறுப்பு. உறுப்புகளின் எண்ணிக்கை சமமா இருக்கு, ஆனா உறுப்பு சமமா இல்லை. அப்போ உறுப்புகள் எண்ணிக்கை சமமா இருந்து உறுப்புகள் சமமா இல்லைன்னா, எண்ணிக்கை மட்டும் சமமா இருந்தா அது என்ன கணம்? சமான கணம். அப்படி இப்படி எழுதிட்டு கடைசியில முடிவு எழுதணும். ஏ, பி ஆகியன சமான கணங்கள். அதுக்கு காரணம் எழுதிக்கணும். உறுப்புகளின் எண்ணிக்கை மட்டும் சமமா இருக்கு, ஆனா உறுப்புகள் சமம் இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். முதல் கணக்கு முடிஞ்சு போச்சா? அடுத்து 2ஆம் கணக்கு வரும். சி என்பது 2 3 4 5. சரியா? சி கொடுத்துட்டான். 2 3 4 5. சரியா? அடுத்தது டி கொடுத்துருக்கான். டி வந்து விதிமுறைப்படி கொடுத்துருக்கான். எக்ஸ் என்பது முழு எண்கள்ல இருக்கு. சரியா? ஆனா எக்ஸ் என்பது 1 விட அதிகம், 5 விட கம்மி. அப்போ 2 3 4. 1 விட அதிகம், 1க்குள்ள கோடு போடல, 1க்குள்ள கோடு போடாத 1 போடணும், 5 விட கம்மி. அப்போ சி டியும் பாருங்க. இங்க 2 3 4 5 இருக்கு, இங்க 2 3 4. அப்போ இது சமகணமும் கிடையாது, சமான கணமும் கிடையாது. இது என்ன கணம்? சமமற்ற கணம். இதுல 4 உறுப்பு இருக்கு, இதுல 3 உறுப்பு இருக்கு. சரியா? அப்ப சமமற்ற கணம். அப்ப விளக்கு எழுதணும். இதுல உள்ள உறுப்புகளும் சமம் இல்லை, எண்ணிக்கையும் சமம் இல்லை, உறுப்புகளும் சமம் இல்லை. எனவே இது சமமற்ற கணம். அப்போ இந்த சிடி வந்து என்ன கணங்கள்? சமமற்ற கணங்கள். சமமற்ற கணங்கள். அடுத்தது 3ஆம் கணக்கு வரும். எக்ஸ் என்ற கணத்தை சொல்லியிருக்காங்க. எக்ஸ் என்பது உள்ளெல்லாம் எக்ஸ். எக்ஸ் என்பது லைஃப் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம். அப்போ எக்ஸ் கணத்தை பட்டியல் போடுங்க. லைஃப் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அப்போ தனித்தனியா போடலாமா? எல், ஐ, எஃப், இ. அடுத்து ஒய் கணத்தை அவனே கொடுத்துருக்கான், அது அவனே கொடுத்துட்டான். அப்ப எஃப், ஐ, எல், இ. இல்ல இதுல 4 உறுப்பு இருக்கு, இதுலயும் 4 உறுப்பு இருக்கு. விளக்கம் எழுதணும். எக்ஸ்லயும் ஒய்லையும் 4 உறுப்பு இருக்கு. எக்ஸ்ல உள்ள உறுப்புகள் எல்லாம் ஒய்லையும் இருக்கு. பாருங்க, எல் இங்க இருக்கு, ஐ இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு, இ இங்க இருக்கு. அப்ப எக்ஸ்ல உள்ள எல்லா உறுப்பும் ஒய்லையும் இருக்கு, ஒய்ல உள்ள எல்லா உறுப்பும் எக்ஸ்ல இருக்கு. அப்ப இது என்ன கணம் அப்படின்னா சமகணம். சமகணம். எண்ணிக்கையும் சமமா இருக்கு, உறுப்பு சமமா இருக்கு. அப்ப இது என்ன கணங்கள்? சமகணங்கள். எக்ஸும் ஒய்யும் சமகணங்கள். விளக்கம் எழுதிக்கணும், எடுத்துக்காட்ட பார்த்து. அடுத்து ஜி, 4ஆவது கணக்கு வருவோம். ஜி என்ற கணக்கு கொடுத்துருக்கான். எல்லாமே எக்ஸ். உள்ள
ஜி என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாமே எக்ஸ். அந்த எக்ஸ் என்பது ஒரு பகா எண்ணு. அந்த பகா எண் என்பது எதுல எல்லாம் இருக்கு? 3க்கும் 23 விட அதிகமும் 23 விட கம்மி. அப்போ அந்த ஜி கணத்தை எழுதுறேன். 3 விட அதிகமான பகா எண் 5, 7, 11, 13, 17, 19, அப்புறம் 23. ஏன்னா 23 விட கம்மி. இது ஜியில் உள்ளது. அடுத்து ஹைட்ஸ் என்பது 18 வகை எண்கள். 18 எதெல்லாம் வகுக்கும் அப்படின்னா 1 வகுக்கும், அப்புறம் 2 வகுக்கும், அப்புறம் 3 வகுக்கும், 9 2 18, 6 3 18, அப்புறம் 6 வகுக்கும், 9 வகுக்கும். இப்போ 1 2 3 4 5 6. இங்க 1 2 3 18 வகுக்கும்பா. 18 வகுக்கும். அப்போ 1 2 3 4 6 18 உண்டா? அப்போ 6 எண்ணிக்கை சமமா இருக்கு. இதுல 6 உறுப்பு இருக்கு, இதுல எண்ணிக்கை சமமா இருக்கு. ஆனா உறுப்புகள் சமம் இல்லை. எனவே இது சமான கணங்கள். என்ன கணம்? சமான கணங்கள். 18 வகை எண்கள்ல எல்லாமே வரும். 18 பகா எண்கள்ல தான் எது வராது அப்படின்னா 18 பகா எண்கள் வகுத்திகள்ல தான் 1 வராது, 6 வராது, 18 வராது, மற்ற எல்லாம் வரும். ஆனா இது வகை எண்கள் தானே. அப்ப இது என்ன கணம்? சமான கணங்கள் அப்படின்னு. சரியா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது 4வது கணக்கு. பின் வருவனவற்றில் எது ஓருறுப்பு கணம் என்பதை காணும். ஓருறுப்பு கணம்னா ஒரே ஒரு உறுப்பு இருக்கணும். சரியா? ஏ என்ற கணத்தை எடுத்துக்கிடுவோம். எல்லாமே ஏ என்ற கணத்துல உள்ள எல்லாமே எக்ஸ் என்ற எக்ஸ். அந்த எக்ஸ் என்பது எதுல இருக்கு? ஏழன்ல இருக்கு. அந்த எக்ஸ் என்பது 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்கு. அப்ப 1க்கும் 2க்கும் நடுவுல உள்ள ஏழன் வேற ஒண்ணு. இப்ப எண்கோட்ல பாருங்க, 1க்கும் 2க்கும் நடுவுல ஏதாவது நம்பர் இருக்கா? இல்ல. ஏழன்களே இல்ல. அப்போ இது என்ன கணம்? வெற்று கணம். அப்ப இது ஓருறுப்பு கணம் அல்ல. இது வெற்று கணம் தானே. அப்ப இது என்னது? ஓருறுப்பு கணம் அல்ல அப்படின்னு எழுதிக்க. ஏ கணம். அடுத்தது பி. பி என்பது 2ஆல் வகுப்படாத அனைத்து இரட்டைப்படை இயலங்களின் கணம். 2ஆல் வகுப்படாத அனைத்து இரட்டைப்படை இயலங்களின் கணம். இந்த கணக்குல வெற்று கணம் கேட்டிருக்கான் அல்லது ஒரு உறுப்பு கணம் கேட்டிருக்கான். 2ஆல் வகுப்படாத எந்த இரட்டைப்படை எண்ணும் கிடையாது. 2 இரட்டைப்படை எண்ணு, அது 2ஆல் வகுப்படும். 4 இரட்டைப்படை எண்ணு, அது 2ஆல் வகுப்படும். 1 2 2 4. இங்க 1 2 1 2. 6 இரட்டைப்படை எண்ணு, அது 2ஆல் வகுப்படும். 1 2 3 2 6. 8 இரட்டைப்படை எண்ணு, அது 2ஆல் வகுப்படும். 1 2 4 2 8. அப்ப எல்லா இரட்டைப்படை எண்ணும் 2ஆல் வகுப்படும். ஆனா இங்க என்ன சொல்லிருக்கான்? 2ஆல் வகுப்படாத அனைத்து இரட்டைப்படை எண்களையும் கணம். அப்படி ஒரு நம்பரே கிடையாது. அப்போ அதுல என்ன வரும்? வெற்றுக்கணும். இதுலயும் வெற்றுக்கணும், இதுலயும் வெற்றுக்கணும். இதுல 0 என்ற ஓர் உறுப்பு இருக்கு. அப்ப இது என்ன கணம்? ஓர் உறுப்பு கணம். அடுத்து 4ஆம் கணக்கை பாருங்க. 4 பக்கங்களோட முக்கோணங்களின் கணம். முக்கோணத்துக்கு என்னைக்காவது 4 பக்கம் இருக்கப்பா? இது ஒரு முக்கோணம், ஏபிசிங்கிற முக்கோணம். இது ஒரு முக்கோணம், பிக்யூஆருங்கிற ஒரு முக்கோணம். எல்லா முக்கோணத்துக்கும் 3 பக்கம் தான் இருக்கும். 4 பக்கம்னா அது நாற்கரமாயிரு. அப்ப 4 பக்கங்களுடைய முக்கோணம் இருக்கவே இருக்காது, உலகத்திலே கிடையாது. அப்ப என்ன கணம்? வெற்று கணம். சரியா? சரி. அடுத்தது 5ஆம் கணக்கு. கொடுக்கப்பட்ட கணச்சோடிகள் வெட்டும் கணங்களா வெட்டா கணங்களா? பொதுவான உறுப்பு இருந்துச்சுன்னா வெட்டும் கணம், பொதுவான உறுப்புகள் எதுவுமே இல்லைன்னா வெட்டா கணம். இது ஞாபகம். இப்ப பாருங்க, இங்க எஃப் இருக்கு, இங்க எஃப் இங்க இருக்கு, அப்புறம் இங்க ஏ இருக்கு, ஏ இங்க இருக்கு, இங்க எஸ் இங்க இருக்கு, இங்க எஸ் இருக்கு. அப்போ ஏ கமா பி ஆகிய உறுப்புகளுக்கு எஃப் கமா ஏ கமா எஸ் ஆகிய உறுப்புகள் பொதுவாக உள்ளதால் இப்படி விளக்கம் எழுதிக்கணும். ஏ கமா பி ஆகிய இரு கணங்களுக்கு எஃப் கமா ஏ கமா எஸ் ஆகிய உறுப்புகள் பொதுவாக உள்ளதால் இவை வெட்டுங்கணங்களாகும். பொதுவாக உள்ளதால் ஏ கமா பி ஆகியன வெட்டும் கணங்களாகும் அப்படின்னு எழுதிக்கணும். சரியா? அப்ப சிம்பிள் கணக்கு தான்பா. எக்ஸ் என்பது ஒரு பகா எண். எக்ஸ் ஆனது 2ஐ விட அதிகம். டி என்பது ஒரு இரட்டைப்படை பகா எண் அப்படின்னு சொல்லியிருக்கான். சி என்பது எக்ஸ் என்பது ஒரு பகா எண், 2ஐ விட அதிகம். அது 2ஐ விட அதிகம்னா 3 ஒரு பகா எண், 5 ஒரு பகா எண், 7 ஒரு பகா எண், இப்படி போய்கிட்டே இருக்கும்.
அடுத்து டி ரெட்டப்படை எண், ரெட்டப்படை பகா எண். ரெட்டப்படை பகா எண்ணுங்கிறது 2 மட்டும்தான். இப்ப இந்த இதுக்கும் பாருங்க பொதுவான எந்த உறுப்புகளையுமே இல்லை. அப்ப இது என்ன கணம்? சிக்கும் டிக்கும் பொதுவாக எந்த உறுப்பு? இது முதல்ல சி எழுதிக்கணும். சி ஒரு பகையன் 2 விட அதிகம். அப்ப 2 விட அதிகமான பகையன் 3, 5, 7 போய்கிட்டே இருக்கும். டி என்பது ரெட்டப்படை பகையன். ரெட்டப்படையில பகையன் ஒன்னே ஒண்ணுதான், அது 2 மட்டும்தான். சி டி எழுதிக்கிட்டு சிக்கும் டிக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகள் எதுவும் இல்லை என்பதால் இவை வெட்டா கணங்களாகும் அப்படின்னு எழுதிக்கணும். சரி, அடுத்து இ. இ என்பது எக்ஸின் காரணி, 24இன் காரணி. இ என்பது எல்லாம் எக்ஸ், எக்ஸ் என்பது 24இன் காரணி. காரணினா ஒன்னையும் அந்த நம்பரை விட்டுட்டு மற்ற என்ன நம்பர்லாம் வருதோ அதெல்லாம். அப்போ 24 எதெல்லாம் வகுக்குமோ அதெல்லாம். 24 2 வகுக்கும், 3 வகுக்கும், M3 24, 4 வகுக்கும் 6 24, 6 வகுக்கும் 4 24, அப்புறம் 8 வகுக்கும் M3 24, அப்புறம் 12 வகுக்கும் 2 12 24, அதுக்கப்புறம் வேற என்ன வகுக்கும்? அவ்வளவுதான். இது 24 காரணிகள், அதை எழுதியாச்சு. அடுத்து எஃப். எஃப் என்பது 3இன் மடங்கு 30 விட கம்மி. 3இன் மடங்குனா என்னலாம்? 3 வரும், 6 வரும், 9 வரும், 12 வரும், அப்புறம் 15 வரும், 18 வரும், 24 வரும், அப்புறம் 27 வரும். இப்போ இந்த 2 கணத்தை எழுதியாச்சு. இதுல 3 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, 6 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அடுத்து 12 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ இ எஃப்க்கு 3, 6, 12 ஆகிய பொதுவான உறுப்புகள் உள்ளதால் ஈயும் எஃப்பும் வெட்டும் கணங்களாகும் அப்படின்னு எழுதிக்கணும். சரியா? சரி, அடுத்தது 6ஆம் கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 6ஆம் கணக்குல ஒரு பெரிய கணம் கொடுத்துருக்கான், எஸ் என்ற கணம். அதுல சதுரம் கொடுத்துருக்கான். அதுல ஒரு உறுப்புகளை பட்டியலிடுவோம். சதுரம், செவ்வகம், வட்டம், சாய் சதுரம், முக்கோணம். இப்போ முதல் கணக்கு 1ஆம் கணக்கு. இதுல இருந்து பின்வரும் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிட. 1ஆம் கணக்கு 4 சமபக்கங்களுடைய வடிவங்களின் கணம். அப்ப அதை ஏன்னு வச்சுக்கிடுவோமா? இதுல 4 சமபக்கம் எதுல எல்லாம் இருக்கும்? சதுரத்துல 4 பக்கம் சமமா இருக்கும், அது மட்டும்தான். செவ்வகத்துல எதிரெதிர் பக்கம் தான் சமம். சாய் சதுரத்துல 4 பக்கம் சமமா இருக்கும். அப்போ 4 சமபக்கங்களுடைய கணங்கள் வடிவங்களின் கணம் இந்த ஏ கணத்துல எழுதணும். சதுரம், இன்னொன்னு சாய் சதுரம். சரியா? இது எழுதுனா விட சரியா போச்சு. அடுத்து 2ஆம் கணம் ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம். அதை பின்னு வச்சுக்கிடுவோம். இந்த எஸ் என்ற கணத்துல எதுக்கு மட்டும்தான் ஆரம் இருக்கும்? வட்டத்துக்கு மட்டும்தான் ஆரம் இருக்கும். அப்போ இங்க பி கணத்துல வட்டம் அப்படின்னு எழுதிக்க. அடுத்து உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக உள்ள வடிவங்களின் கணம், அது சி கணம் வச்சுக்கிட்டோம். முக்கோணத்துக்கு 8ஆம் வகுப்பிலே படிச்சிருக்கோம். முக்கோணத்துல கோணங்களின் 3 கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி? 180 டிகிரி படிச்சிருக்கோம். அப்போ சி கணத்துல என்ன வரும்? முக்கோணங்கள் வரும். முக்கோணம் அப்படின்னு. சரியா? சரி, 5 பக்கங்களுடைய வடிவங்களின் கணம். இதுல 5 பக்கம் எதுவும் கிடையாது. சதுரத்துக்கு 4 பக்கம், செவ்வகத்துக்கு 4 பக்கம், வட்டத்துக்கு பக்கமே கிடையாது, சாய்சத்துக்கு 4 பக்கம், முக்கோணத்துக்கு 3 பக்கம். அப்ப இந்த கொடுக்கப்பட்ட எஸ் என்ற இந்த கணத்துல 5 பக்கங்களுடைய வடிவங்களே கிடையாது. அப்ப வடிவமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது வெற்றுக்கணும். அப்ப அது என்ன கணம் வச்சுக்கலாம்? டி கணன் பேர் வச்சுட்டு வெற்றுக்கணம் போட்டுக்கலாம். சரியா? இதுதான் 6ஆம் கணக்குக்கான விடை. அடுத்தது 7ஆம் கணக்கு. ஏயினுடைய எல்லா உட்கணங்கள் எழுதணும். முதல்ல ஏயின் உட்கணங்கள் அப்படின்னு எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி உட்கணங்கள் எழுதுன்னு சொல்லி தரேன், இதை கவனிச்சுக்கிறேன். ஏயின் உட்கணங்கள். முதல்ல ஒரு கணத்துக்கு உட்கணம் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, வெற்றுக்கணம் ஒரு கணமா இருக்கணும், கமா. அடுத்தது ஒவ்வொரு உறுப்பா கணம் போடணும். ஏ கணம் இந்த உறுப்பு மட்டும், அடுத்து இந்த உறுப்பு மட்டும், கமா. அடுத்து அந்த 2 உறுப்பையும் சேர்த்து ஒரு கணம், அதாவது அந்த ஏ கணமே, ஏ கமா இபி. இதுதான் உட்கணம். முதல் 2 கணத்துக்கு 2 உறுப்புகளுக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். முதல்ல வெற்றுக்கணம், ஒவ்வொரு உறுப்பா ஒரு கணம், அதுக்கப்புறம் அந்த ஏ கணத்தையே கணமா போட்டுக்கணும், அது உட்கணம் தான். ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த கணமே ஒரு உட்கணம். இது 7ஆம் கணக்கு உள்ள விடை. இப்ப 8ஆம் கணக்குல
பின் வருவனவற்றின் அடுக்கு கணத்தை எழுதணும். அடுக்கு கணம்னா என்ன ஞாபகம் இருக்கா? எல்லா உட்கணங்களையும் எழுதி அதை ஒரு பெரிய கணமா மாத்திட்டு அடுக்கு கணம். முதல்ல 8ஆம் கணக்குல 1ஆம் கணக்கு பார்ப்போம். பெரிய கணமா போட போறோம். முதல்ல ஏ கணத்துக்கு ஃபர்ஸ்ட் உட்கணம் என்னது? வெற்றுக்கணம், கமா, அப்புறம் ஏ ஒவ்வொரு உறுப்பா ஒரு கணம் எழுதணும். ஏ கணம், அப்புறம் பி ஒரு கணம், அப்புறம் அந்த கணத்தையே ஒரு கணமா உட்கணமா எழுதிக்கலாம். ஏபி ஒரு கணம். இத ஒரு பெரிய கணமா போட்டுட்டா இதுதான் ஏ என்ற கணத்தினுடைய உட்கணம் பி ஆஃப் ஏ. ஏனுடைய பவர் செட் அடுக்கு கணம். அப்போ 1ஆம் கணக்கு ஈஸியா முடிஞ்சிச்சா? 2ஆம் கணக்கு பார்ப்போம். அப்போ பி என்ற கணத்தினுடைய அடுக்கு கணம் பி ஆஃப் பி. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கணம் போட்டுக்கலாமா? அடுத்து என்ன போடணும்? வெற்றுக்கணம் போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கணத்துக்கும் உட்கணம் ஒரு வெட்கணம், அப்புறம் ஒவ்வொரு உறுப்பா ஒரு கணம். 1 ஒரு கணம், அப்புறம் 2 ஒரு கணம், அப்புறம் 3 ஒரு கணம். அதுக்கடுத்து 2 உறுப்பா ஒரு கணம். 1 2 ஒரு கணம், அடுத்து 1 3 ஒரு கணம், அப்புறம் 2 3 ஒரு கணம். 2 உறுப்பா வரணும்பா, மறக்க கூடாது. அடுத்தது 3 உறுப்பு. அடுத்து அதே கணம் தான். 3 உறுப்புங்கிறது அதே கணம் தான். 1 2 3. இந்த பெரிய கணம் தான் எதனுடைய அடுக்கு கணம்? பியினுடைய அடுக்கு கணம். அடுத்து 4ஆவது கணத்துக்கு வருவோம். அப்ப 4ஆவது கணம் பி ஆஃப் டி. டி என்ற கணத்தினுடைய அடுக்கு கணம். பெரிய கணம் போட்டுடுங்க. அடுத்து என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் இந்த கணத்துக்கு உட்கணங்களை எண்ணிக்கை போட போறோம். முதல் உட்கணம் வந்து என்னது? பை. அடுத்தது தனித்தனி உறுப்பா போடணும். ஒவ்வொரு உறுப்பா பி ஒரு கணம், அடுத்தது கமா, கியூ ஒரு கணம், அடுத்தது என்னது? ஆர் ஒரு கணம், அடுத்தது என்னது? எஸ் ஒரு கணம். போட்டாச்சா? அடுத்து 2 உறுப்பா பிக்யூ, பிஆர், பிஎஸ். இதெல்லாம் அதுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய கணங்கள். பி கமா கியூ, பி கமா ஆர், பி கமா எஸ். அடுத்தது 2 உறுப்பா பி வச்சு தானே பார்த்தோம். அடுத்து கியூ வச்சு பார்க்கணும். கியூ கமா ஆர், கியூ கமா எஸ். அடுத்தது ஆரை வச்சு பார்க்கணும். கியூ வச்சு பார்த்தாச்சா? அடுத்து ஆர் கமா எஸ். இப்போ ஒவ்வொன்றுமே ஒரு உட்கணம் தாமா, அதுக்குள்ளதாம்பா இருக்கும். அடுத்து 3 உறுப்பு. இப்போ 2 உறுப்பா பார்த்தாச்சு. 3 உறுப்பு பி கியூ ஆர். பி கமா கியூ கமா ஆர். இது 3 உறுப்பு வச்சு செய்யறோம். அடுத்து பி கமா கியூ கமா எஸ். ஆரை விட்டுறணும். பி கமா கியூ கமா எஸ். அடுத்து பி முடிச்சாச்சு. அடுத்து ஆரை வச்சு கியூ வச்சு சொல்ல போறோம். கியூ ஆர் எஸ். இப்போ 3 உறுப்பு முடிஞ்சாச்சு. அடுத்து ஆரை வச்சு சொல்ல முடியாது. ஆரை வச்சு சொன்னா 2 உறுப்பு தான் வரும். 3 உறுப்பு முடிஞ்சாச்சு. அடுத்து 4ஆவது உறுப்பு. அப்ப 4ஆவது உறுப்பு எப்படி போட போறோம்? 4ஆவது உறுப்பு மொத்தம் 4 உறுப்பு தான் இருக்கு. அப்ப அந்த கணம் தான் பி கியூ ஆர் எஸ். முதல்ல வெற்றுக்கணும், அப்புறம் ஒரு உறுப்பாக்கணும், அப்புறம் 2 உறுப்பாக்கணும், அப்புறம் 3 உறுப்பாக்கணும், அப்புறம் 4 உறுப்பாக்கணும். எத்தனை உறுப்பு இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இன்னும் 1 வரணும். இன்னும் 1 எதை மிஸ் பண்ணிருக்கோம்? பிஆர்எஸ் எழுதியிருக்கோமா? பிஆர்எஸ் எழுதல. கீழே விட்டுட்டு பிஆர்எஸ் வரணும். இந்த இடத்துல பிஆர்எஸ் மொத்தம் 16 உறுப்பு வரணும். 16 உறுப்பு வந்தா இந்த கணந்த இந்த கொடுக்கப்பட்ட கணத்தினுடைய அடுக்கு கணம். இந்த டி என்ற கணத்துக்கு வரக்கூடிய எல்லா உட்கணங்களையும் எழுதி ஒரு பெரிய கணமா மாத்தினா அதுதான் அடுக்கு கணம். சரியா?
இப்படி இது எப்படி 16 உறுப்பு வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்க? இதுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 2 அடுக்கு m. m என்பது எத்தனை உறுப்பு இருக்கோ அத்தனை. அப்போ டில வந்து 4 உறுப்பு, 2 அடுக்கு 4. 2 அடுக்கு 4னா 4 4 தடவை பெருக்கணும். 2 இன்டு 2 இன்டு 2 2 4 4 2 8 2 16 16 உட்கணம் வரணும். அப்போ எத்தனை உட்கணம் வந்துச்சு பாத்தீங்களா? 16 உட்கணம் வந்துச்சா? சரி. அடுத்தது கடைசி கணக்கு E = 5. E என்பது வெற்றுக்கணம் அவனே கொடுத்துட்டான். அப்போ இது 2 கணம் வரும். அதுல முதல்ல P of E ல பை என்பது ஒரு உறுப்பு வெற்றுக்கணமா? அப்ப வெற்றுக்கணம் சரியா? அடுத்தது அந்த வெற்றுக்கணமே வரும். இதுல ஒரு சின்ன டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் அந்த கணக்கை பார்த்துக்கிடுவோம். சரிதான்பா. அதாவது இதுல இது வெற்றுக்கணம் மட்டும்தான். அப்போ இந்த E என்ற கணத்துக்கு அடுக்கு கணம் வந்து ஒரு கணத்துக்கு வந்து அடுக்கு கணம் என்பது முதல்ல என்ன வரணும்? வெற்றுக்கணம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அதுல ஏதாவது உறுப்பு இருக்கா? இல்லை. அப்போ என்னோட அடுக்கு கணம் இப்படிதான் எழுதும். சரியா? இதோட முடிச்சுக்கிறோம். இப்போ 9ஆம் கணக்கு ஒரு கணக்கு பாக்கி இருக்கு. 9ஆம் கணக்கு 10ஆம் கணக்கும் அது அடுத்த வீடியோவை போடுறோம். சரியா? மாணவர்கள் 1ல இருந்து 8வது கணக்கு வரைக்கும் கணக்குல உள்ள வீடியோவை பார்த்துட்டு உங்க ஹோம்ஒர்க் நோட்ல செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. என்ன பண்ணுறதுன்னா அது பிடிக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா